இந்த 2 டீ ஷர்ட்ட எடுத்துப்போம். 2மே கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாரி தான் இருக்கு. அண்ட் ஒரே ஃபேப்ரிக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஆனா ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த டீ ஷர்ட்ல ஒரு ஃபேமஸான பிராண்டோட லோகோ இருக்கு. சோ இப்ப நான் உங்ககிட்ட எனக்கு ரூ. 100 குடுங்க. இந்த 2 டீ ஷர்ட்ல ஏதாவது ஒரு டீ ஷர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்க கண்ண மூடிட்டு இந்த டீ ஷர்ட் தான் சூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க குடுக்குற ரூ. 100க்கு இந்த டீ ஷர்ட் எவ்வளவோ வேல்யூபிள். இந்த டீ ஷர்ட் வந்து உங்களுக்கு பக்கத்து தெரு கடையில ரூ. 100க்கே கிடைக்கும். ஆனா இந்த டீ ஷர்ட் ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நீங்க ரூ. 5000 குடுத்தா மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னும்போது, நீங்க குடுக்குற ரூ. 100 அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. சோ அதனால இந்த டீ ஷர்ட் தான் சூஸ் பண்ணுவீங்க. சோ இதே சைக்காலஜி தான் ஹியூமன்ஸ்லயும் அப்ளை ஆகும். இப்போ ஒருத்தங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப வேல்யூபிளான ஆளு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஹவ் டு டாக் டு எனிஒன் சாப்டர் 29 தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மைல். ஒருத்தங்கள பார்க்கும்போது நம்மளே அறியாம நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். அந்த ரியாக்ஷனை வச்சு தான் அடுத்தவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ரியாக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறதுமே ஒரு விதமான ரியாக்ஷன் தான். நீங்க ஒருத்தங்கள புதுசா பார்க்கும்போது நல்லா சிரிச்சீங்க அப்படின்னா, ஓ இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்குள்ள அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்ல அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட நம்ம பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ ஒருத்தங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களை ஈஸியா பிடிக்கணும் அப்படின்னா, நல்லா சிரிச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசுனீங்க அப்படின்னா, அவங்களும் அவங்களோட கார்ட் எடுத்துட்டு உங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஆனா குரூப் செட்டிங்ல இருக்கும்போது இத நீங்க அப்படியே மாத்தணும். சோ நீங்க ஒரு குரூப் செட்டிங்ல இருக்கும்போது எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து போயிடும். இவன் எல்லார் கூடயும் இப்படிதான் சிரிச்சு சிரிச்சு பேசுவான் அப்படின்னு சொல்லி உங்கள அவங்க வேல்யூவே பண்ண மாட்டாங்க. சோ ஒரு குரூப் செட்டிங்ல இருக்கும்போது நீங்க யார்கிட்ட சிரிக்கிறீங்க அப்படின்றத நல்லா கியூரேட் பண்ணி வச்சுக்கணும். சோ நீங்க ஒருத்தங்க கிட்டயோ இல்ல 2 பேர் கிட்டயோ மட்டும் தான் சிரிச்சு பேசணுமே தவிர எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப கீழ போயிடும். இந்த மாதிரி ஒரு குரூப் செட்டிங்ல உங்களோட எனர்ஜியோ இல்ல உங்களோட ஸ்மைலையோ நீங்க ஒருத்தர்கிட்டயோ இல்ல 2 பேர்கிட்டயோ காட்டும்போது, அடுத்தவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகும். அவங்க உங்கள வின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படி எஃபோர்ட் போடும்போதே அவங்க உங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. மீனிங் நீங்க எஃபோர்ட்டே போடாம உங்களோட எனர்ஜிய கம்மியா செலவு பண்றது மூலியமா ஒரு குரூப்பையே வின் பண்ணிடுறீங்க.